தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாகக்கூடும் அது சொல்ல பார்க்க போகிறோம். வானிலை முழுமையாக கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்கள் திருப்பத்தை ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மழை தொடர வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே போல டிசம்பர் 3வது வாரத்திலும் தமிழகத்தில் தொடர் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் பனிப்பொழியும் அதிகரித்து காணப்படும். வடகிழக்கு பருவமழை காரணமாக அடுத்து வரக்கூடிய மொக்கா புயல் என்கிற புயல் வருகிறது. கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் தொடர் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி முதல் படிப்படியாக கனமழை தீவிரமடையும், மேலும் அதிகரித்து காணப்படும். இன்றைய மழையை பொறுத்தவரை தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த தமிழகத்தில் பதிவான மழையளவு கிருஷ்ணகிரி மாவட்டம் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மதுரை, புதுக்கோட்டை, செங்கல்பட்டு மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம், சிவகங்கை மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விழுப்புரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை மாவட்டத்தில் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதேபோல கடலூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருச்சி, சென்னை மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. போல கரூர், குளித்தலை, கோவை, சோலையாறு, கோவை, சின்னக்கல்லார், திருவண்ணாமலை, செய்யூர், புதுக்கோட்டை, மலையூர், திருச்சி, விழுப்புரம், கரூர், நீலகிரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவள்ளூர் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மகாவல்லிபுரம், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது பெரியகுளம் மாவட்டத்தில் 18.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 8 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. வட தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரம் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள், தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு தெரிவிப்பதை ஷேர் செய்யுங்கள்.